ஃபீஸ்ட் ரெசிபீஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான பீட்ரூட் வச்சுங்க ஒரு அருமையான ரோஸ் மில்க் பீட்ரூட் மில்க் ஷேக் இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நான் ஒரே ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். இதை நல்லா தோலை சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் அரைச்சி எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிற போகிறேங்க. நான் ஒரே ஒரு கிளாஸ் பண்ணுறதுனால ஒரு பீட்ரூட்டு தான் நான் எடுத்திருக்கேன். இது எனக்கு இப்போதைக்கு போதுமானது. இப்போ பாருங்கள், நான் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ஜூஸ் செஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இந்த ஜூஸை நான் ஒரு பாத்திரத்தில் சேர்க்குறேன். இந்த ஜூஸுக்கு அளவாக கொஞ்சமாக சுகர் நான் எடுத்துக்கிறேன். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்து இதில் நான் சேர்க்குறேன். இப்போ நம்மளுக்கு கேஸ் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வச்சு இதை செய்யணும். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த ஜூஸும் இந்த சுகரும் சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வேக வைக்கணும். இப்போ நம்மளுக்கு பீட்ரூட் சிரப்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இதை 5 to 6 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம இதை செஞ்சிடலாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதே நேரத்தில் நம்மளுக்கு 5 to 6 மினிட்ஸ் ஏன் எடுக்குது அப்படின்னா பீட்ரூட் போகணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை ரெடி பண்ணி செஞ்சு பீட்ரூட் சிரப்பு எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதே மாதிரி சிரப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது நல்லா நம்ம இப்போ ஆற வச்சிடலாம். திருமூலர் கூற்றின்படி உணவே மருந்து, மருந்தே உணவு நிகழ்ச்சியில் நம்ம மருத்துவ குணமுள்ள உணவு வகைகளையும் அதை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன நோய்கள் எல்லாம் குணமாயிட்டு வருது அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துட்ருக்கோங்க. அதன் அடிப்படையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மூளை நல்லா பலமாக இருக்கணும் அப்படின்னா, மூளை பலம் பெற வேண்டுமென்றால் வேப்பம் பழத்தையும் வெண்டைக்காயையும் நல்லா நம்ம கூட்டாக செஞ்சு சாப்பிட்ணுங்க. துளசி இலையை நீரில் ஊற வைத்து அதையும் நம்ம சாப்பிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லுங்கள். நன்றி. பீட்ரூட் சிரப்பு நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போது நம்மளுக்கு ரோஸ் மில்க்குக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. சிரப்பு, ஐஸ் க்யூபு, பால், இது காய்ச்சி ஆற வச்ச பால், இது எல்லாமே நம்மளுக்கு இப்போ ரெடியாக இருக்குது. ஐஸ் க்யூபு நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறலாம். இது நம்மளுக்கு கூலிங்காக வேணும் அப்படின்னு நினச்சோம்னா ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறலாம். இல்லாட்டினா நம்ம டைரெக்டாகவே நம்ம மில்க் சேர்த்து இதை பண்ணிக்கிறலாம். இப்போ நான் ஐஸ் க்யூப் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இந்த பீட்ரூட் சிரப்பை ஒரு 4 ஸ்பூன் நான் இதில் சேர்த்துக்கிறேன். நாலு ஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறமா காய்ச்சி ஆற வச்ச இந்த பால் இதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஒரு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நல்ல ஹெல்த்தியான பீட்ரூட் ரோஸ் மில்க் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது நல்லா டேஸ்டியாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு மில்க் ஷேக் கூட. இதை இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு ரொம்ப கூலிங்காக ஜில்லுன்னு வேணும் அப்படின்னு நினச்சோம்னா ஐஸ் க்யூப் நம்ம சேர்த்துக்கிறலாம். இதே மாதிரி நீங்கள் கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு மில்க் ஷேக் இது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.